அவிநாசி தொகுதியில் போட்டியிடும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த நேரலை காட்சிகளை பார்க்கலாம். அவிநாசி தொகுதியில் போட்டியிடக்கூடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். ஏற்கனவே அவர் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய நிலையில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அவிநாசி தொகுதியில் அவர் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் தற்பொழுது வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய அலுவலகத்திற்கு வந்து தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்யக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். தொண்டர்கள் புடைசூட அவர் வேட்புமனு தாக்கலுக்காக வருகை புரிந்திருக்கிறார். வேட்புமனு தாக்கலுக்கு இன்று கடைசி நாள் என்னும் நிலையில் பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்பாளராக நியமனம் என்பதால் சட்ட விதிகளுக்கு இணங்க நிறுவப்பட்டுள்ள இந்திய அரசியலமைப்பின்பால் உண்மையான நம்பிக்கையும் கட்டுப்பாடும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் முழுமுதல் ஆட்சியையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் ஆண்டவன் மீது சூழலுக்கு உறுதி கூறுகின்றேன். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிலையில் இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர் இணைகிறார். பாலாஜி பாஸ்கர், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், அவிநாசி தனி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தற்பொழுது வட்டாட்சியர் அலுவலகம் வந்து தேர்தல் நடத்தும் அலுவலர் கல்பனாவிடம் தனது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அவருடன் மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி, அதாவது சுரங்கத்துறை மற்றும் நிலக்கரித்துறையின் அமைச்சராக இருக்கக்கூடிய கிஷன் ரெட்டியும் உடன் வந்து வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக உடன் வந்திருக்கிறார். 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக, அதாவது அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் இருந்து வட்டாட்சியர் அலுவலகம் வரையிலும் 1000க்கும் மேற்பட்டோர் பேரணியாக வந்து பிரம்மாண்டமான முறையில் இந்த வேட்புமனுவானது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய இடத்தின் முன்பாகவே நிறுத்தப்பட்டு அனைவரும் இந்த பேரணியானது நிறுத்தப்பட்டு 5 பேர் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்பட்டனர். தொடர்ந்து 5 பேர் உள்ளே வந்து தற்பொழுது தேர்தல் நடத்தும் அலுவலர் கல்பனாவிடம் தங்களது வேட்புமனுவை தாக்கல் செய்திருக்கின்றனர். மிகப்பெரிய அளவில் தற்பொழுது இந்த வேட்புமனு தாக்கலானது நடைபெற்று இருக்கிறது. ஸ்ரீராம், விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பாலாஜி பாஸ்கர்.